சிஸ்லி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நோன்பு வந்து 2. இன்றைக்கி நான் வந்து இதுதான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த நோன்பு 2னுக்கு வந்து இந்த ஒரு சர்பத் செஞ்சுருக்கேன். இந்த சர்பத் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சர்பத் தாங்க நான் செஞ்சுருக்கேன். வாங்க அந்த சர்பத்துக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 3 சப்போட்டா பழத்தை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாதாம் வந்து சீவி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் போடலாம். நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். பிஸ்தா போடலாம், முந்திரி பருப்பு போடலாம், இந்த மாதிரி எதுனாலும் போடலாம். அடுத்து வந்து சப்ஜா விதா ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் வந்து கத்திராக்கோந்து, அதாவது இது பாதாம் பிசின், இதையும் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்து நான் வந்து சேர்க்க போகிறேன். அடுத்து வந்து தேங்காய் பால் மெயின் இத்தாங்க. நான் தேங்காய் பாலில் தான் செய்கிறேன். இதை நீங்கள் தேங்காய் பாலில் பாலில் செய்யுங்க. தண்ணி பால் வேண்டாம், கெட்டி பால் எடுத்துட்டு அதில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இந்த ரம்ஜானுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நம்ம நோன்பு வந்து நம்மளுக்கு வந்து சூடு. இந்த தேங்காய் பால் வந்து நல்லா குளிர்ச்சி. இது வந்து அதனால நம்ம தேங்காய் பால் செய்கிறதுனால நம்ம சூட்டை வந்து தணிக்கும். அதுக்கு தான் நான் இன்னைக்கு தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ இது எப்படி செய்யறது சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணி சூடு வந்துருச்சு. இதில் நம்ம ஜவ்வரிசியை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ஜவ்வரிசி வந்து வேகட்டும். அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வந்து இந்த சப்போட்டா பழத்தை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை 1-2 அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னு வைங்களேன், திரும்ப அடுத்த டைம் திரும்ப இதே செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த நோம்பு டயத்தில் இது சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு ஹீட் உடம்பு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுங்க. நோம்பு இருக்கேன் நான் ஹீட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்பத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதேமாதிரி கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோம்பு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 2வது நோம்பு. இப்போ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாட்டு நம்ம டெய்லி கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து இஃப்தார் வீடியோஸ் வந்து போடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துடுச்சு. இதை நம்ம என்ன செய்யறோம்னா, எடுத்து நம்ம ஆற வச்சிடறோம். ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் நம்ம ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கிறேன்னா, அடுத்து நம்ம பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் ஊற வச்சிருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சப்போட்டா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து
கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். அதோடு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதோடு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தேங்காய் பாலுங்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் மில்க் மேட் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்க்குறதா இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கணும். பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு சர்பத் வந்து சப்போட்டா சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கூட ஒரு சிலர் வந்து அதாவது ரோஸ் சிரப்பு ஊற்றி செய்வாங்க, ரோப்ஸா ஊற்றுவாங்க. ஆனால் சப்போட்டா சேர்த்துருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து சேர்க்கலை. நான் வந்து இந்த மாதிரி மில்க் மேடு இந்த மாதிரி நாட்டு சக்கரை தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பரான சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு.